ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ சமையல் பண்ண போகிறேன். மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதனால் நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஒரு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஆச்சி குழம்பு மிளகாய் தூள். இதை போட்டு நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். தேங்காய் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது தாளிசத்துக்கு கடுகும் வெந்தயம். சரியா? போட்டு அதுக்கு வெங்காயம் கடுகு வெடிக்கிட்டோம். வெங்காயம் கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகாய் போட்டுங்க. அப்புறம் பூண்டு போட்டாச்சு. பூண்டு போட்டாச்சு. தக்காளி நல்லா வதங்கட்டும். புளி கரைசல், மல்லித்தூள். புளி கரைசல் பண்ணிட்டு இருந்தோம்னா அதில் மல்லித்தூள் போட்டோம். சரியா? வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு, அடுத்து அந்த நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம்னா புளி கரைசலோடு சேர்ந்து நான் மல்லித்தூள் போட்டுருக்கேன். சரியா? அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுருக்கேன். அரைச்சி வச்சு தேங்காய். சரியா? தேங்காய் போட்டாச்சு. நம்ம தேங்காய் போட்டோம். மீன் கழுவி எடுத்து வச்சுக்கேன். மீன் அப்புறம் மீன். சரியா? மீன் மாங்காய் போட்டாச்சு. இப்போ நம்ம மீன் போட போகிறோம். சரியா? மீன் போட போகிறேன். இது சாலை மீன் போடுங்க. போடும்போது அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட வேண்டியதான். சரியா? சாலை மீன் போட்டோம். சாலை மீன். சரியா? அடுத்து இதோட ஊலி மீனை போடுறேன். சரியா? பாருங்க. மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிட்டு. சரியா? பாருங்க, மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இப்படி வச்சு பாருங்க. சரியா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சரியா? லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. சரியா? நாங்கள் பண்ணுறது பிடிச்சிருக்கா உங்களுக்கெல்லாம்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சரியா?